வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளான மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மெத்தட் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ மட்டனை நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டுக்கோங்க. மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அதில் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு குக்கரை மூடி வச்சுட்டு 3 விசில் விட்டு மட்டனை வேக வச்சுக்கோங்க. 3 விசில் விட்டால் போதும். மட்டன் வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட 2 வரமிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டால் போதும். மட்டன் வேக வைக்கிறதுக்கும் நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோம். இந்த மசாலா பொருட்களை வெங்காயத்தோடு நல்லா வதக்கிட்டு வேக வச்சுருக்க மட்டனை அந்த தண்ணியோடு போட்டுக்கோங்க. மட்டன் வேக வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே ஊற்றி வேக வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் அந்த தண்ணி சுண்டி வரவும் டைம் ஆகும். அதுக்குள்ளே மட்டன் வந்து ரொம்ப வெந்துடும். அதனால் மட்டன் வேக வைக்கும்போது கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. நம்ம மட்டன் வேக வைக்கும்போது தான் உப்பு போட்டோம். இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணி ஃபுல்லாக சுண்டி ட்ரை ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்தில் அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. தண்ணி ஃபுல்லாக சுண்டி நல்லா ட்ரை ஆகி சூப்பராக வந்திருக்கு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பண்ணுறதும் ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டம்லாம் இதில் ஒன்றும் இல்லை. சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என்னோடய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.